செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஏதாவது நோட் பண்ணிக்கிங்க. ரைட் சைடு கார்னரில் சைன்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே மெயிலில் தான் லாகின் ஆகும். லாகின் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம லாகின் பண்ணுறோம். நான் ஏற்கனவே நம்ம சேனலுடைய இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இமெயில் ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கனால எனக்கு காமிச்சிருச்சு, லாகின் ஆகிருச்சு. அந்த ரைட் சைடு கார்னரில் உங்களுடைய இமெயில் ஐடி என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ, என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அது காமிக்கும். நம்முடைய சேனலில் நம்முடைய லோகோ வச்சுருக்கேன். அதனால் அந்த லோகோ காமிக்குது. அந்த லோகோ பக்கத்தில் 9 டாட் இருக்கும். இது எதுக்காக அப்படி கூகுள் அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் கூகுள் சர்ச்சோ இமெயிலோ எந்த தேவையோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆப்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் வேணுங்கிற ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணமாக யூடியூப், ப்ளே ஸ்டோர், கூகுள் மீட், கூகுள் டிரைவ், கான்டாக்ட், இது மாதிரி அனைத்து விதமான கூகுள் ஆப்ஸும் இதில் இருக்கும். நான் ஏற்கனவே கூகுள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் காமிக்கலை அப்படின்னா மோர் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மோர் ஃப்ரம் கூகுள் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் அதில் இருக்கும். தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோர் ஃப்ரம் கூகுள் நான் டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணதுக்கப்புறமா நான் டவுன்லோட் பண்ணதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸ்வைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடைசியாக கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வருவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஃபார்ம்ஸ் டைப் பண்ணி எப்படி உங்களுக்கு எளிமையாக ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறத விட பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டோம். கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் ஏதாவது டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அன்டைட்டில்டு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அன்டைட்டில் ஃபார்ம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டைட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் அல்லது எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணதுனால இது அன்டைட்டில் ஃபார்ம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நான் வச்சுட்டு ரிமைனிங் உள்ள லெட்டர்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அடுத்த இந்த ஃபார்முக்கு டைட்டில் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு கீழே போல்டு, இட்டாலிக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த போல்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபாண்ட்ஸ் மாத்திரா இருந்தால் மாற்றிக்கலாம். ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது உதாரணமாக 2023 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். 2023 டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா அன்டைட்டில்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில், ஸ்கூலில், காலேஜில், பாலிடெக்னிக், இது மாதிரி தேவையான இடங்களில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முக்கு ஒரு இமேஜ் நீங்கள் டைப் பண்ணுறதாலும் இமேஜ் வச்சுக்கலாம். மொபைலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் இமேஜும் வச்சுக்கலாம். அல்லது இல்லை நிறைய டிஃபால்ட் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சதுனால புக் சிம்பிள் வைக்கிறேன். இந்த புக் சிம்பிளை நான் டச் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் சைடு கார்னரில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்ளை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முக்கு ஒரு தீம் க்ரியேட் ஆகிரும். இந்த தீம் எந்த தீம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்க தீம் தான் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பர்சனல் இமேஜ் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன் தான், உங்களுடைய ஆப்ஷன் தான். வச்சதுக்கப்புறமா கீழே அன்டைட்டில்டு கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். இந்த அன்டைட்டில் கொஸ்டினில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய நேம், டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி வேணுங்கன்னா வச்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் டைப் பண்ணுறதுனால இது ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மட்டும் டைப் பண்ணுவான். இல்லை மல்டிபிள் சாய்ஸ் இது மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அவன் ஆன்சர் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி பண்ணுறான் அப்படின்னா ரைட் சைட் கார்னர்லேருந்து இமேஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மல்டிபிள் சாய்ஸ் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். இதை முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இன்னொரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா
கீழே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம மொபைலில் பண்ணுறதுனால லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிசியில் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒருவேளை தெரியல, கொஞ்சம் புரியல, கொஞ்சம் வேகமாக போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பேக்லேருந்து வாங்க, கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். இப்போ அடுத்ததாக வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் கார்னரில் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேலண்டரை டச் பண்ணி இயர், மந்த்து அண்ட் டே இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி அவனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தால், மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிடுங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் போல்ட் பண்ணிக்கலாம், இட்டாலிக் வந்து பண்ணிக்கலாம், அல்லது அண்டர்லைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சாதாரணமாக வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் அல்லது எக்ஸலில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். தேவையான ஸ்டைலில் நம்ம வந்து இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபைல்ஸ் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் தேவை, சிக்னேச்சர் தேவைன்னா கூட இந்த ஃபைல் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எத்தனை கேபிக்குள்ளே நீங்கள் வந்து வைக்கணுமா. உதாரணமாக இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க 10 to 15 கேபி, 10 to 200 கேபி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறா இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா டோட்டலாக வந்து எத்தனை ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் வந்து ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 50 டேட்டா வேணும், ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து 50 டேட்டா வேணும் அப்படின்னா அந்த 50 டேட்டாக்கான ஃபைல்லையும் இந்த ஃபார்மில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவும் இண்டிவிஜுவலாக தான் வந்து ரெஸ்பான்ஸாக வந்து க்ரியேட் ஆகும் நமக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்லது எம்ப்ளாயர் வந்து ஆப்ஷன் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இது வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும், ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க் டச் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அனுப்ப போகிறீங்க, இமெயில் அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த இமெயில் வந்து 2 அட்ரஸ்ன்னு இருக்கும். அந்த 2ல் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா அல்லது எம்ப்ளாயருடைய இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் டச் பண்ணி அனுப்பிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து லிங்க் அனுப்புகிறீங்கன்னா அந்த லிங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பெரிய லிங்காக இருக்கும், பக்கத்தில் வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல் இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் பெருசாக அனுப்புகிறா இருந்தாலும் அனுப்பிக்கலாம். ஷார்டன் பண்ணிவிட்டு கீழே காப்பி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி கொடுத்தீங்கன்னா கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். இது சாதாரணமாக வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எந்த லிங்க் வந்து சோசியல் மீடியா வச்சுருக்கீங்களோ அது மூலிமா இந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணி டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து இதை நம்ம வந்து எடுக்கிறது, ஒரு சாஃப்ட் காப்பி எடுக்கிறது அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 10 அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் வந்து பக்கத்தில் வந்து காமிச்சிடும். நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் 100 ஸ்டூடெண்ட்டில் வந்து 10 பேர் பண்ணியிருக்காங்க, 50 பேர் பண்ணியிருக்காங்க, 10 எம்ப்ளாயர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கப்புறமா லிங்க் டு ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் டு ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஷீட் இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி கூகுள் ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 புள்ளியை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கும். செலக்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸல் லிங்க் டு ஷீட்டில் வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த டவுன்லோட் பண்ண ஷீட் மூலிமா நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி எத்தனை ஷீட் வேணுமோ அத்தனை ஷீட்டையும் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.